ஐரோப்பாவில் ரயில் பயணத்தை மேலும் எளிதாக்கும் வகையில் மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பாவை நேரடியாக இணைக்கும் புதிய சர்வதேச ரயில் சேவை ஜூன் 25 முதல் அறிமுகமாகிறது. செக் குடியரசை தலைமையிடமாக கொண்ட தனியார் சர்வதேச ரயில் மற்றும் பேருந்து நிறுவனமான லியோ எக்ஸ்பிரஸ் இந்த புதிய நீண்ட தூர ரயில் சேவையை இயக்க உள்ளது. 1300 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தை கடக்கும் இந்த வழித்தடம் ஐரோப்பாவின் மிக நீண்ட நேரடி ரயில் சேவைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த புதிய ரயில் இணைப்பு உக்ரைன் எல்லைக்கு அருகிலுள்ள போலாந்தின் பிரசமில்ஸ் நகரத்திலிருந்து தொடங்கி கிராக்கோ, ஒஸ்ட்ராவா, பிராக், டிரெஸ்டன், லிப்ஜிக் மற்றும் எர்ஃபுட் உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் வழியாக பயணித்து ஜெர்மனியின் முக்கிய பொருளாதார மையமான பிராங்க்ஃபர்ட் ஆம் மைன் மற்றும் பிராங்க்ஃபர்ட் சர்வதேச விமான நிலையத்தில் நிறைவடைகிறது. இந்த வழித்தடம் தினசரி இரு திசைகளிலும் இயக்கப்பட உள்ளதால் பயணிகள் ஒரே ரயில் சேவையின் மூலம் பல நாடுகளை கடந்த சிரமமின்றி பயணிக்க முடியும். பிரசல்ஸிலிருந்து மேற்கு நோக்கி புறப்படும் ரயில் பிற்பகல் 1:31 மணிக்கு தனது பயணத்தை தொடங்கி அடுத்த நாள் காலை 7:53 மணிக்கு பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்தை சென்றடையும். அதேபோல் பிராங்க்ஃபர்ட்டிலிருந்து காலை 8:27 மணிக்கு புறப்படும் கிழக்கு நோக்கிய சேவை அடுத்த நாள் அதிகாலை 2:23 மணிக்கு பிரசல்ஸில் பயணத்தை நிறைவு செய்யும். இந்த நேர அட்டவணை விமான பயணிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்தில் அதிகாலை நேரத்தில் கிடைக்கும் இணைப்பு மூலம் ஐரோப்பிய மற்றும் சர்வதேச விமானங்களுக்கு எளிதாக மாறி செல்லும் வசதி ஏற்படும். இந்த புதிய சேவை குறித்து லியோ எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி பீட்டர் கோலர் கூறுகையில், மேற்கு மற்றும் கிழக்கு ஐரோப்பாவிற்கு இடையிலான இணைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த புதிய வழித்தடம் உருவாக்கப்பட்டுள்ளது. முக்கிய ஐரோப்பிய நகரங்கள் இணைப்பதுடன் உக்ரைன் நோக்கி பயணிக்கும் மக்களுக்கும் இது முக்கிய போக்குவரத்து வாய்ப்பை வழங்கும் என்றார். இந்த ரயில் சேவை சுற்றுலா பயணிகள், வணிக பயணிகள், மாணவர்கள் மற்றும் சர்வதேச விமான பயணிகளுக்கு குறிப்பிடத்தக்க நன்மைகளை வழங்கும் என்று போக்குவரத்து நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். ஐரோப்பாவின் முக்கிய வரலாற்று மற்றும் கலாச்சார நகரங்களான பிராக், டிரெஸ்டன், லிப்ஜிக் மற்றும் கிராக்கோ ஆகியவற்றை ஒரே பயணத்தில் நேரடியாக அடைய முடிவது இந்த சேவையின் முக்கிய சிறப்பம்சமாகும். பயணிகளின் வசதிக்காக ரயிலில் இலவச அதிவேக வைஃபை இணைய வசதி, மின்சாதனங்களை சார்ஜ் செய்வதற்கான மின்சார பாயிண்டுகள், குளிரூட்டப்பட்ட பெட்டிகள், வசதியான இருக்கைகள் மற்றும் உணவு, சிற்றுண்டி சேவைகளும் வழங்கப்படுகின்றன. நீண்ட தூர பயணங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் இடம்பெற்றுள்ளதால் இந்த சேவை விமான பயணத்திற்கு மாற்றாக பலரால் தேர்வு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் குறைந்த கட்டணத்தால் சர்வதேச ரயில் பயண அனுபவத்தை வழங்கும் நோக்கில் சில வழித்தடங்களுக்கு ஆரம்ப கட்டணங்கள் €10 முதல் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் குறைந்த செலவில் பல ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே பயணிக்க விரும்பும் பயணிகளுக்கு இந்த சேவை ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும். சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து முறைகளை ஊக்குவிக்கும் ஐரோப்பிய நாடுகளின் முயற்சிகளுக்கு ஏற்ப இந்த புதிய ரயில் இணைப்பு விமானம் மற்றும் சாலை போக்குவரத்துக்கான மாற்று தீர்வாகவும் பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் கார்பன் உமிழ்வு குறைவதோடு கண்டம் முழுவதும் நிலையான மற்றும் பசுமையான போக்குவரத்து வலையமைப்பை உருவாக்கும் முயற்சிக்கும் இது பங்களிக்கும் என நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். ஜூன் 25 முதல் சேவையை தொடங்க உள்ள இந்த புதிய ரயில் வழித்தடம் ஐரோப்பிய ரயில் போக்குவரத்து வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.